ரெடியா போலாமா? ஓகே, இப்போதான் நம்ம தனல் படம் போலாமா வேணாமா? ஓகே, இதில் தானே ரெக்கார்ட் ஆகும், அப்போ நாமளா பேசலாம்ல. தனல் படம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ தான் வந்து ஒரு ஒரு ஒன் நைட் த்ரில்லர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ரவியாக இருக்கட்டும், நடித்த நடிகர்கள் அதர்வா, அஸ்வின், எல்லாமே எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு ஒன் நைட் த்ரில்லர், வெரி வெரி. எனக்கு எனக்கு என்னுடைய படம் சரோஜாலாம் பார்த்த ஞாபகம்லாம் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அதுவும் சக்தி சரவணன் சார் தான் பண்ணார், இதுவும் சக்தி சரவணன் சார் தான் பண்ணியிருக்காரு கேமராமேன். ஸோ ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஒரு ஒன் நைட் த்ரில்லரை எவ்வளோ சீரியஸாக எவ்வளோ டெக்னிக்கலாக சொல்ல முடியுமோ அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப பீட்டர் சாரா பீட்டர் தானே, அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மைக்கேல் ராய்புல் சார் அவங்க சன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக தேர்தலே படம் பாருங்கள், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு ஒன் நைட் ஃபிலிம், ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அங்கேருந்து ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி மாறி they've all done a great job. மியூசிக், கேமரா, எடிட்டிங்கு, ஆக்ஷனு, எல்லா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. நடித்த நடிகைகள் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். 14 வருஷம் ஆயிடுச்சு. ஆகஸ்ட் மாதம் தான், ஆகஸ்ட் எண்டில் தான் வந்து அதே கேமராமேன் தான், தரல் பண்ண கேமராமேன் தான் மங்கத்தாவும் பண்ணார். ஸோ 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இன்னும் மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ். தேங்க்யூங்க. தேங்க்ஸ். ஹாரி, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ தான் தனல் படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக. ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி ஒரு ஒன் நைட் த்ரில்லர் சூப்பராக எடுத்திருக்காரு டைரக்டர் ரவீந்திரா. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசர் அவர் பீட்டர் சாருக்கு. அதர்வா ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டார். அவரோட ஆக்ஷன் போர்ஷன்ஸ் அண்ட் எமோஷன் சைடெல்லாம். மெயினாக அஸ்வின் காக்குமானும் ரொம்ப நல்ல பண்ணியிருக்காரு. ஆஃப்டர் லாங் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எங்கள் ஃப்ரெண்டை வந்து ஸ்க்ரீனில் பார்த்தது. அண்ட் வெரி ஹாப்பி ஃபார் சக்தி சரவணன் சார் அண்ட் ஹோல் டீம். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், எல்லாரும் தனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். அந்த தனல் வந்து சக்தி சரவணன் இந்திய திரைப்பட ஒளிப்பதிவாளர் சங்கத்தினுடைய பொருளாளர் சினிமாடோராக ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படங்களை ஸ்க்ரீன் பிளே பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு டஃப்பு. அது முதல் படத்தில் ஒரு டைரக்டர் வந்து அதை ரொம்ப சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணியிருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், அதர்வாவோட பெர்ஃபார்மன்ஸு, வில்லனோட பெர்ஃபார்மன்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்கிற எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருக்குது. ரஜினி சார் படத்துக்கே பெரிய ப்ரொமோஷன் தேவைப்படும் போது இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவைப்படும். ஸோ சினிமாக்காரனாக உங்களை மாதிரி ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி புதிய வரவுகளுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா, படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த விமர்சனம் எழுதுனீங்கன்னா இந்த ப்ரொடக்ஷனுக்கும் அந்த டீமுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தனல் படம் இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். ஒரு பெரிய ஆக்ஷன் த்ரில்லர் வந்து பார்த்த ஃபீல் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. படம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதர்வா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப ஆக்ஷன் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அஸ்வினும் ரொம்ப நல்லா, முன்னாள் கழிச்சு அஸ்வின் வந்து ஒரு வில்லன் கேரக்டராக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தார். அப்புறமா கேமராமேன் சார் சக்தி சார் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸு, மியூசிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் விரும்புகிறவங்க கட்டாயமாக இந்த தியேட்டரில் வந்து இந்த படம் பாருங்கள். சொல்கிற மோட்டிவாக இருக்கட்டும், அவங்க எடுத்துக்கிட்ட கருத்தாக இருக்கட்டும், அவங்க பேச வர்ற விஷயமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. தயவு செஞ்சு தியேட்டரில் வந்து இந்த படத்துக்கு வந்து பார்த்து ஆதரவு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். கட்டாயமாக உங்களை வந்து திருப்திப்படுத்தும், மிஸ் பண்ணாது. தேங்க்ஸ். ஹாய், வணக்கம். வணக்கம். தனல் படத்தோட ஷோ பார்த்துட்டு வரோம். ரவி டைரக்ஷனில் ரொம்ப கிரிட்டியான நல்ல ஆக்ஷன் பேக் ஃபிலிமாக இருக்குது. என்னோடய குருநாதர் சக்தி சார் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்கு. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒர்க் இது.
and Srinarayanan and all the other team have done their best work. And இது போக அதர்வா, அஸ்வின் காக்குமனு எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல் பண்ணி எப்போவுமே சாஃப்டாக ரோல் பண்ணி பார்த்துருக்கோம். மங்காத்தாவில் ஒரு ஆக்ஷன் பேஸ்ட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் இந்த ஃபிலிமில் ப்ராப்பர் ஃபுல் லென்த் ஆக்ஷன் பேஸ்டாக பண்ணியிருக்கேன் அஸ்வின் காக்குமனு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. செகண்ட் ஹாஃப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். நைட்லேயே ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் நைஸ் ஒர்க். தேங்க்யூ. அண்ட் எல்லாருமே தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் ஈவினிங். என்னோட பேர் சிவா. இப்போ தனல் மூவி பார்த்துட்டு வரேன். ஆக்சுவலாக த மூவி லுக்ஸ் எக்ஸலண்ட் அண்ட் ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாமே எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பர்டிகுலராக சினிமாட்டோகிராஃபி வந்து சக்தி சரவணன் சார் பண்ணியிருக்காங்க. இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். எக்ஸலண்ட் ஒர்க்ஸ். பர்டிகுலராக வந்து நைட் ஷாட்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் தேவ் கிவன் தேர் 100%. நம்ம ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் வி ஆர் சீயிங் லாட் ஆஃப் ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். பட் இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபர்ஸ்ட் வந்ததுக்கும். ப்ரெஷ் ஷோ நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க. நான் 2010 வந்தேன் சென்னைக்கு. அங்கேருந்து இது வரைக்குமே எல்லாமே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ப்ரெஷ் ஷோ பார்த்தா நிறைய பேர் வந்துட்டு சில ஒப்பீனியன்ஸ் ஷேர் பண்ணாங்க அண்ட் ரிவ்யூ ஷேர் பண்ணாங்க. அண்ட் இப்போ வந்தவங்களும் வந்துட்டு அந்த படம் பார்த்து சில பேர் ரசித்தாங்க, சில பேர் வந்து சில ஒப்பீனியன் ஷேர் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீன் ஒரு ஜெர்னிக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணது, அதில் ஒப்பீனியன்ஸ் வந்துட்டு வாங்குறதுல. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் பார்த்தவங்களுக்கும் நன்றி, இனிமேல் பார்க்க போகிறவங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ சார். வெங்கட் பிரபு சார் இப்போ யாராக இருந்தாலும் உண்மையை சொல்லணும்னா இங்கே வந்து படம் பார்த்தவங்க நமக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அவர் சில ஒப்பீனியன்ஸும் எனக்கு ஷேர் பண்ணார், இப்படி இருந்து தான் இன்னும் நல்லா இருக்கும்ட்டு. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து இது ஒரு சீகாவோட ஷோ. ஸோ நம்ம எங்கேருந்து வரோமோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு படத்தை போட்டு காமிச்சு, ஸோ என்னோடய பிரதர்ஸ் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்றைக்கி பிசி சார் வந்திருந்தாங்க. பிசி சார் அப்ரிஷியேட்டட். இது ஒரு லாங் ஜேர்னி தான் இது, ரவி சொன்ன மாதிரி. இட்ஸ் ஆல் குட். தியேட்டர்ஸில் வந்து படம் வந்து லிமிட்டெட் தியேட்டர்ஸ்னாலும் வந்து நல்லபடியாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் ப்ரெஸ் உங்கள் சப்போர்ட் வந்து இந்த ஸ்க்ரீனிங் கொடுத்தது. இன்றைக்கி சீகாவோட ஸ்க்ரீனிங். அவங்க வந்து ரொம்ப கிரேஷியஸாக இந்த படத்தை ஹோஸ்ட் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வெரி ஹாப்பி. ஏன்னா சக்தி சாரோட மறுபடியும் மங்காத்தாக்கு அப்புறம் ஐ காட் த சான்ஸ் டு ஒர்க் வித் சக்தி சார் அண்ட் விதேஷ் சார். அண்ட் டைரக்டர்கிட்ட என்னோட தேங்க்ஸும் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஷார்ப்பாக டிசைன் பண்ணி ஆரம்பத்துலேருந்தே என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாரு. அண்ட் நானும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் ப்ளே பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாரு. அண்ட் சக்தி சாரோட விஷுவல்ஸு, இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட், அந்த காஸ்டியூம்ஸு, கலையோட கட்ஸு, ஜஸ்டினோட மியூசிக் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அண்ட் படத்தை வந்து வேற ஒரு பரிமாணம் கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு. அண்ட் ஆடியன்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அவங்க பார்த்த எல்லா ஸ்க்ரீனிங்லையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பேசுகிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படம் இன்னும் ரீச் ஆகிறதுக்கு எல்லா வேர்ட் ஆஃப் மவுத் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ ஃபேமிலிக்கிட்டயோ சொல்லுங்கள். அண்ட் சிகாவுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த ஷோ போட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க சார். பல வருஷ கனவு என்ன பண்ணீங்க? இல்லை சார், அந்த ஷாக் எனக்கு 3.5 வருஷமா போயிட்டு இருக்கு. உண்மை என்னன்னா, நாங்கள் முடிச்சு 3 வருஷமா ஆச்சு படம். ஸோ அது வந்துட்டு படம் பார்க்கும்போது தெரியலன்றது ஒரு சின்ன வெற்றி தான் எங்கள் 2 பேருக்குமே. ஸோ அதனால வந்துட்டு அந்த ஹிக்கப்ஸ்ன்றது வந்து அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. அதாவது படம் ரிலீஸ்க்கு வந்து எல்லாமே பிளான் பண்ணிட்டு ப்ரமோஷனுக்கு எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கி ரிலீஸ் பண்ண முடியலன்றது வந்துட்டு எங்களை விட அவங்களுக்கு தான் ஃபினான்ஷியலாக வந்துட்டு பெரிய லாஸு. எங்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யும். பட் அது எங்களை விட அவங்களுக்கு தான் ரொம்ப பெருசு. ஸோ அது புரிஞ்சுக்கிட்ட. ஆமாம் சார். இப்போ ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு
ரிலீஸ் பண்ண முடியாமல் போனதுனால அந்த சாட்டர்டே சண்டேக்கு வந்துட்டு நாங்கள் நினச்ச அந்த தியேட்டர்ஸோ அந்த ஸ்க்ரீன்ஸோ எங்களுக்கு கிடைக்கல. இப்போ வந்துட்டு மண்டேலேருந்து தான் திரும்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுமே வந்துட்டு ஒரு அந்த செகண்ட் வீக்குக்கு ஒரு சின்ன புஷ் தான். ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா ரீச் ஆச்சுன்னா அந்த செகண்ட் வீக்லாவது நல்ல ஸ்க்ரீன்ஸ் கிடச்சி வந்துட்டு ஒரு ரீச் இருக்குன்னு பார்க்குறோம் சார். அதுதான். நல்ல படம் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். ஸோ ஃபஸ்ட்டு ரவி சாருக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ படத்தோட ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாம் கண்டிப்பாக தேட்டர்ஸில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கலை முதல்ல கலை எடிட்டர் அமரன் படத்தை எடிட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு. படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. தேங்க்யூ எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் நன்றி. படம் ரவி சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம் ரவியோட கனவு இது. ஸோ ஃபைனலி எப்படியோ ரிலீஸ் பண்ணிட்டோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் ட்ராவல் பண்ணுவோம் கண்டிப்பாக. என்னென்னா இதில் சிங்கிள் பர்சனோட எஃபர்ட்னு எதுவும் இல்லை. எல்லோரும் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த ஹார்ட் ஒர்க்கோட ரிசல்ட் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க. ஸோ என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா இன்னும் கொஞ்சம் உங்கள் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ப்ளஸ் ஸ்க்ரீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன்ஸ் அதிகமாக வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எங்கள் எல்லாரோடைய எஃபர்ட்டுக்கு அது ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும்னு நம்புகிறேன். நன்றி. தேங்க்யூ.